Hi, Namaskaram to all. I am Maya Ashok here and my channel's name is Vecha Maya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து உளுத்தம் வடையும் மாங்காய் துவையலும் பார்க்க போறோம். நான் வந்து உங்களுக்கு மாவு வந்து ரெடியாக பண்ணி வச்சுட்டேன். பட் அது நான் என்ன மெஷர்மெண்ட்டு என்ன பண்ணினேன், டிப்ஸ் ஃபாலோ பண்ணேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் வடை வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அந்த வழிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துட்டேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம். அரிசி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கூடுதலாக போகிறதுனால ஒன்றும் ஆகாது. நல்லா வடை வந்து நல்லா கரகரன்னு வரும். ஓகே, இது வந்து நான் ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற போட்டேன் இன்றைக்கி. பிகாஸ் எனக்கு வந்து இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வேலை நிறையா இருந்தது. ஸோ இதை நான் 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு மிக்சியில் தண்ணி வந்து இதுதான் இதோட டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது. இது வந்து நான் வந்து எப்போவுமே கொடன்னு இந்த தண்ணி நம்ம சட்டிக்கெலாம் அரைக்கிற மாதிரி நான் இதை அரைக்க மாட்டேன். கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல 2 ஸ்பூன் விட்டுப்பேன், அப்புறமா 1.5 ஸ்பூன் விடுவேன், அப்புறம் திருப்பி 1 ஸ்பூன். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வடை மாவை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். ஓகே, பார்த்துக்கோங்க. நல்லா இந்த கப்பில் ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2.25 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம். ரெண்டையும் ஒன்றாவே ஊற போட்டுவிடுங்க. ஸோ அரிசியை நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு மாவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துட்டு அந்த மாவை நல்லா இந்த பீட்டரை வச்சு நீங்கள் அடிக்கணும். நல்லா அதில் சால்ட்டெல்லாம் எதுவுமே போடாதீங்க. யூஷுவலி நல்லா அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது ஐட்டம் வீட்டில் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது இது இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் இது ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு, ஆப்வியஸ்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள். ஓகே, நான் வந்து காத்தால வடை நிறையா பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ரெசிபிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவில் தான் இப்போ வந்து நான் வடை தட்டின்னு இருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, தண்ணி தான் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். தண்ணி பார்த்துட்டோம்னா ஓகே, தென் அவர் வடை வில் பி டன் பர்ஃபெக்ட்லி. ஓகே, இப்போ நான் வந்து வடையை உள்ள கட்டிட்டேன். ஓகே, இப்போது ஆஸ் ஐ செட் மாங்காய் துவையலை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஈஸி ரெசிபி. இது எப்படின்னாக்கா, நான் சும்மா ஒரு ஊறுகாய் போட்டுட்டு மிச்ச மாங்காய் இருந்தது, அதை நான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படிதான் ஒரு ஷேப்லாம் இல்லை, சும்மா ரஃபாக பீஸாக கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மாங்காய்க்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஓகே, 2 வரமிளகா, கொஞ்சமாக வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நம்ம வந்து பண்ண வேண்டியது இதை 3ஐயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை, ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் இதை வறுத்துக்கணும். நல்லா கரியாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாங்காயும் அதிலேயே போட்டுடுங்க. ஆஸ் யூஷுவல் பெருங்காயம், சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், தேங்காய் அந்த சூட்டிலேயே போட்டு கடாயில் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் ஊட்டும்போது ரொம்ப தண்ணி, ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் தண்ணியை விடக்கூடாது. இதுக்காக நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி விட சொல்லியிருக்கேன் வடைக்கு. இதுக்கு சுத்தமாக நீங்கள் தண்ணியை விட வேண்டாம். டோன்ட் யூஸ் டூ மச் ஆஃப் வாட்டர். ஏன்னா நீங்கள் ரொம்ப வாட்டரை போட்டிங்கன்னா உங்களோட இது வந்து என்ன சொல்கிறது, தொகையில் வந்து ரொம்ப லூஸாக போயிடும். அப்புறம் ரொம்ப புழன்னு ஒரு மாதிரி பிச்சுக்குன்னு வரும். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பல்ஸ் மூடில் விட்டு அரைங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், அதை விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். இது பாருங்கள், இதுவே இப்படி ஒட்டுறாப்பில் தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு மாங்காய் துவையல் வரும். இந்த மாங்காய் துவையல் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு,
சப்பாத்திக்கு, அடைக்கு கூட நல்லாயிருக்கும். அடை மாவு புளிக்காமல் இருந்ததுன்னா அடைக்கு கூட நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் வச்சுட்டு கொஞ்சோண்டு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட தொகையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன மாதிரி இந்த மாங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, நான் 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம், இதில் வெந்தயம் ரொம்ப முக்கியம். வெந்தயம் தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. ரொம்ப போட்டுவிடாதீங்க, கசந்து போயிடும். ஸோ இப்போ வடை ஆயில் இருக்குது. ஜஸ்ட் அபவுட் நான் வந்து இந்த வடை ஆன உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வடை கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, வடைக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் ஒரே டிப், தண்ணி. வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம சம்டைம்ஸ் ஜலத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொட்டிட்டா கூட அது அப்படியே கொலன்னு ஒரு மாதிரி ரொம்ப லூஸாக வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அந்த மாவில் வடை தட்டுறதுங்கிறது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். எனக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஐ வாண்ட் திஸ் ஜர்னி டு பி வித் யூ ஃபார் குவைட் அ லாங் டைம். ரொம்ப நாள் நம்ம வந்து எனக்கு வீடியோஸ் போட்டு உங்களோட கனெக்ட் ஆகணும் எல்லாரோடையும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் and hit the like button. Thank you all so much. வடை கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகட்டும். ஆன உடனே உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சுடுறேன். ஏன்னா வடை வந்து நான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சேன்னா அப்புறம் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போனால் அதுவும் நல்லா இருக்காது. ஒரு நல்ல ரெட்டிஷ் கலராக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன புராண கதை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மகிஷாசுரனை வந்து அம்பாள் வதம் பண்ணிடுறா. அப்போ என்ன ஆகுது, மகிஷாசுரோட பையன் கஜமுகாசுரனுக்கு ரொம்ப கவலையாயிடுது. அவங்க தந்தையார் வந்து இறந்து போன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம், அவனுக்கு ரொம்ப தாழ முடியாத சோகம் எல்லாமே கலந்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு இது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இமாலயத்தில் போய் சிவபெருமானை நினச்சி தவம் இருக்கான். பல்லாண்டு காலங்கள் அவன் தவம் இருக்கான், இருந்துகிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது சிவன் ஒரு நாள் அவனோட தவத்தை வச்சு, உனக்கு என்னப்பா வரம் வேணும் கஜமுகாசுரா அப்படின்னு கேட்குறார். அப்போ கஜமுகாசுரன் சொல்கிறான், நீங்கள் என்னோட வயிற்றுக்குள்ளே போகணும் சுவாமி, என் வயிற்றுல தான் இனிமேல் நீங்கள் வாசம் பண்ணணும். ஏன் அவன் அந்த மாதிரி கேட்குறான்னா, அவங்க அப்பா வந்து அம்பாள் வதம் பண்ண உடனே அவனுக்கு தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் பழி வாங்கணுங்கிற ஒரு பழி உணர்ச்சி வந்துடுறது. அதனால அவன் அப்படி கேட்டான். கேட்டவனே சிவனும் சரி வந்து என்ன வரம் வேணாம் கேளுன்னு சொல்லியாச்சு. அதனால அவர் வந்து ஓகேன்னு சொல்லி உள்ளே போயிட்டார் வாய்க்குள்ளே. அவன் வயிற்றுல போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். சிவபெருமான் இல்லைன்ன உடனே இல்லை எல்லா மூர்த்திகளும் கஷ்டப்படுறா, தேவர்கள் அம்பாளுக்கும் கஷ்டமாக இருக்குது சிவன் இல்லாமல், உலகம் இருண்டு போயிடுது. ஸோ உங்களுக்கே தெரியும், சிவன் இல்லைன்னா இட்ஸ் அ பிக் கேயோஸ். அப்போ இந்த கேயோஸ் எப்படி சரி பண்ணலான்னு எல்லாரும் மகாவிஷ்ணுவை நாடி போகிறா. மகாவிஷ்ணுவன் கிட்ட போய் கேட்குறா, சுவாமி இதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி சிவன் அவன் வயிற்றுலேருந்து வெளியில் எடுத்துற. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், சரி நான் வந்து ஒரு உபயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இடையனா வேடம் தரித்து அவர் வந்து போய் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறார். போயிட்டு அவர் கையில் ஒரு புல்லாங்குழலும் பசுமாடையும் அழைச்சின்னு போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிக்க வந்திருக்கேன், உங்கள் மகாராஜாவை பார்க்கணுன்னு. அவளை வந்து சரி வா உள்ள அழைச்சின்னு போகிறான். இவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். ஃபஸ்ட்டு உடனே அவன் மெச்சி, உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்க, வந்திருக்கிறது ஒரு சாதாரண இடையன் தானே, என்ன பெருசாக கேட்டுட்டு போகிறான்னு. அவர் என்ன கேட்டுட்டாருன்னா, உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவனை நீ வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் வந்து கஜமுகாசுரனுக்கு தெரிஞ்சது வந்திருக்கிறது வந்து கட்டாயமாக சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஓகே, இது வந்து மகாவிஷ்ணு தான் வந்திருக்கார், நம்மளை வந்து ட்ரிக் பண்ணி வரத்தை வாங்கியாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, வயிற்றை கிழிச்சு சிவனை வெளியில் எடுக்கலாம். வயிறு கிழிஞ்சு போனால் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? அவ்வளோதான். அப்புறம் வியூவர்ஸ், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ. இந்த பாருங்க, வடை ரெடி ஆகிடுது. ரொம்ப சூடாக இருக்குது. ஐ எம் நாட் ஏபிள் டு டச் இட், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ யூ. ஓகே, இது நீங்கள் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இட் இஸ் டேம் கிறிஸ்பி. நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன அந்த ஒரே டிப், அந்த வாட்டர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த
வடை பேட்டர். வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஒன்று தான். நீங்கள் அதில் மிளகு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஏன் பல்லாக தேங்காய் கூட போட்டுக்கலாம். நம்மளோட இமேஜினேஷன் தான் குக்கிங். குக்கிங்கிறது ஒரு எமோஷன். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஆல் அண்ட் பேக் டு தி ஸ்டோரி. வயிறு கிழிஞ்ச உடனே கஜமுகாசுரன் இறக்குற தருவாய்க்கு ஆயிடுற மரண தருவாயில் அப்போ சிவன் கேட்குறார், என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை சுவாமி, உங்கள் மேலே எனக்கு பக்தி ஜாஸ்தி, நான் உங்களை வயிற்றுக்குள்ளே வைக்கிறது அவ்வளோவா சரியில்லை, கரெக்டு தான், நான் வந்து பண்ணினது தப்பு தான், நான் என் தவற உணர்றேன், தேவர்கள் எல்லாரையும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்தினேன் அகங்காரத்தினால, அதனால் இந்த கதி வந்து எனக்கு கரெக்டு தான். நான் வந்து எனக்கு வந்து என்னோடய நிஜ முகம் வந்து எத்தனை யுகங்கள் ஆனாலும் மக்களால் பேசப்படணும், போற்றப்படணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு அமைச்சு கொடுங்கோங்கிற சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய விநாயக மூர்த்திக்கு அந்த கஜமுகத்தை கொண்டு வந்து வைக்கிறார். வடக்கு பக்கமாக எது இருக்கோ அந்த தலையை கொண்டு வாங்கன்னு அவர் சொல்லவும் சிவன் ஞான முகத்தவனா நம்ம விநாயகமூர்த்தி நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பொறுமையாக எல்லோரும் நான் பேசுனது, நான் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வடை பாருங்கோ, யூ கேன் see the crispiness. Can you see it? ரொம்ப சூடாக இருக்குது. I'm not able to touch it, I'm sorry. ஸோ இதை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வடை பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதாவது ரெசிபிஸ் தெரியும்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் மீ. தேங்க்யூ ஆல். பை பாய்.